பிரியமானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த மிஷன் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு கிறிஸ்து சேகர சபையின் ஆலோசனை குழு சார்பிலும் மற்றும் கிறிஸ்து சேகர சபையின் மிஷன் கமிட்டி சார்பிலும் உங்கள் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் நேரம் நடக்காதபடி அருமையான சகோதரனை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நாம் எழுந்து நின்று கரம் தட்டி வரவேற்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சில வருடங்களுக்கு பிறகு இந்த பாரிஸ் நாளிலே வந்து ஒரு மிஷன் கன்வென்ஷன்ல பேசுவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக, என்னை அழைத்த கிறிஸ்து சேகர சபைக்காக, குருவானவருக்காக, அதனுடைய கவுன்சிலுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு நற்செய்தி கூட்டம் அல்ல, இது ஒரு நற்பணி கூட்டம், மிஷன் கன்வென்ஷன். ஆகையினாலே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆகையினாலே செய்திகளிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை காட்டில் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வி அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கூட்டம். ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வி எல்லா திருச்சபையின் மக்களும் கேட்டுவிட்டார்கள் என்றால் தேசங்கள் மாறிவிடும், இந்த பூமியும் மாறிவிடும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், என்ன செய்ய முடியும் என்பதை குறித்த ஏராளமான செய்திகள் உண்டு. ஆனால் அதை விட்டு கொஞ்சம் வேறுபட்ட ஒரு கன்வென்ஷனில நீங்களும் நானும் கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால இந்த நேரத்துல உங்களை ஒரு வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் எடுத்துக்கொள்ள ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலைக்கு எடுத்து செல்லும்படியாக உங்கள் மத்தியில் ஒரு சின்ன ஹிந்தி கோரஸை நான் சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். உட்காருங்கள். இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட பேசும்படியாக தெளிவான தலைப்பை இந்த சபையின் ஆலோசனை குழு எனக்கு அனுப்பி தந்தார்கள். இன்றைய தினத்திலே ஏசாயாவின் தரிசனத்தை குறித்தும், நாளைய தினத்திலே பேதுருவின் தரிசனத்தை குறித்தும், 3ஆம் நாளிலே பவுலின் தரிசனத்தை குறித்தும் நான் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு ஆதாரமாகத்தான் இங்கே வேதத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரத்தின் முதல் சில வசனங்களை உங்களுக்கு வாசித்தார்கள். நீங்களும் சேர்ந்து வாசித்தீர்கள். இந்த வசனத்தின், இந்த அதிகாரத்தின் இந்த வசனம் எல்லா மிஷன் கன்வென்ஷன்களிலேயும் அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை என்பது உண்மை என்ற போதிலும், எமது காரியமாய் யாரை அனுப்புவேன், யார் நமது வேலையை செய்வதற்கு எழுப்புவார்கள், யாரை நான் அனுப்ப முடியும் என்று கதறுகிற கர்த்தரின் சத்தத்தை கிட்டத்தட்ட எல்லா மிஷன் கன்வென்ஷனிலேயும் நீங்கள் கேட்டிருந்தாலும் அதனுடைய பின்னணியின் அடிப்படையிலே இந்த வசனம் அதிகமாக தியானிக்கப்படாத ஒன்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக, எந்த பின்னணியில் ஆண்டவர் இப்படி கதறுகிறார், எப்படிப்பட்ட பின்னணியில் ஆண்டவர் இப்படி ஏங்குகிறார் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாகவும், ஏசாயா கண்ட தரிசனத்தின் மகத்துவத்தை உங்களுக்கு விளக்கும்படியாகவும் சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் கடந்து வந்து வைக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தரிசனம் தருவது எப்பொழுது என்கிற காரியத்தை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக
தெளிவாக புரிந்து கொண்டால் இங்கே வந்திருக்கிற ஒருவரும் ஒரு தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டீர்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் 6வது அதிகாரத்திலே ஏசாயா கண்ட இந்த தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கு முந்தின நடக்கிற காரியங்களையும் ஆண்டவர் செயல்படுகிற விதத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர காண்பித்துக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது, the condition of those days, அந்த நாட்களின் நிலைமை என்ன? Is it applicable today also? இன்றைக்கும் அதே கண்டிஷன் தானா என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இரண்டாவது, the condemnation followed by the condition, அந்த நிலைமையை தொடர்ந்து வருகிற ஒரு நியாய தீர்ப்பை அந்த நாளிலே ஆண்டவர் உரைத்தது நிறைவேறிச்சது என்றால் இந்த நாளிலும் அது நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டோ என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக, ஒரு கமிட்மென்ட்டை ஆண்டவர் தேடி வருகிறார். முதலாவது the condition of those days, இரண்டாவது the condemnation from the Lord's judgment, மூன்றாவது a committed person, a committed man of God, தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்து இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிட்டால் ஆண்டவர் அந்த மனிதனை கமிஷன் பண்ணுவதையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள மக்களை தேவன் அதிகாரப்படுத்தி அனுப்புவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த 4 காரியங்களை உங்கள் மனதில் வைக்கும்படியாக ஆங்கிலத்தில் சொல்கிறேன். The condition, the condemnation and the commitment and the commission என்கிற அந்த 4 வார்த்தைகளின் அடிப்படையிலே சில காரியங்களை உங்களுக்கு போதிக்கும்படியாக தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா யார் என்பதை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 66 அதிகாரங்களை கொண்டிருக்கிற இந்த அருமையான புத்தகத்திலிருந்து ஏராளமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஆங்காங்கே சபைகளிலே புதிய ஆண்டிலே நீங்கள் காணும்போது முக்கால்வாசி சபையில ஏசாயா தீர்க்கதரிசியில் இருக்கிற ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் தான் இருக்கும். Many churches bring a promise from the book of Isaiah in every New Year service. அல்ல கவனிங்க. ஆகையால் இந்த புத்தகத்தினுடைய கொஞ்ச காரியம் நமக்கு தெரியும், ஆனால் பூர்ணமான காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதை உணர்ந்தவனாக அதை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். He is from a royal family. ஏசாயா அமஸ்யா என்கிற யூதா ராஜாவுடைய அண்ணன் மகன். இதை நீங்க மறந்து விடக் கூடாது. There was a king. அங்க இருக்கிற யூத அரசனாகிய அமஸ்யா என்கிற அவருடைய சொந்த கூட பிறந்த அண்ணனுடைய மகனாக்கும் ஏசாயா. ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த அவனைத்தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக தான் மாற்றி வைத்திருந்தார். The call didn't come in the early days. We don't know how he entered into the prophetic ministry. எப்படி தீர்க்கதரிசன ஊழியத்திலே தீர்க்கதரிசியான ஊழியத்திலே அவன் வந்தான் என்று நமக்கு அதிக விளக்கங்கள் இல்லை. ஆனால் ஒன்று, அவனுடைய ஊழியத்தின் இடை நாட்களிலேயே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன், தேவன் வேறு பிரித்த ஒரு மனுஷன், தேவன் தன்னுடைய வாயாக உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய பெரிய தரிசனத்தை தந்து அவனை மறுபடியும் ஒரு பெரிய ஆழமான அர்ப்பணிப்புக்குள் கொண்டு வருகிற ஒரு அதிகாரம் தான் 6வது அதிகாரம். இங்க வந்திருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விதத்தில் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு என்று செயல்பட வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்ததினால்தான் இந்த மிஷன் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறீர்கள். ஹீலிங் கிறிஸ்டியனா எல்லாரும் வருவார்கள். ஏனென்றால் சிங்கப்பூர்ல இருக்கிற 95% சுக வீணர்களே. அதனால ஹீலிங் கிறிஸ்டியன் என்றால் ஏராளமானவர்கள் வருவார்கள். மிஷன் கன்வென்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு தரிசனத்தை தேவன் எனக்கு சொல்ல விரும்புகிறார், அவருக்காக நாம் செயல்படுவதற்கு என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சின்ன தெளிவாகிலும் ஆசையாகவும் இல்லாமல் நீங்கள் இந்த கன்வென்ஷனிலே வரவில்லை. ஆகையால நீங்கள் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் இங்கே ஆண்டவருடைய காரியத்திலே வசனத்தை கேட்க வந்திருக்கிறீர்கள்.
உங்களோடு கூட இடைப்பட்ட நாட்களிலே தேவன் பேசி உங்களை சரியான ஒரு காரியத்தில் ஸ்திரப்படுத்துவதற்கு இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். நல்லா கவனியுங்கள். The vision of God came in the 6th chapter. ஆறாவது அதிகாரத்திலே தேவனை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை ஏசாயா பார்க்கும்படியாக நேரிடுகிறது. அதை குறித்து நான் பின்னதாக விளக்குகிறேன். அதற்கு முன்னதாக நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஏதோ ஆண்டவருக்கு வந்து செய்து கொண்டிருக்கிற மனுஷன் தான். 5 அதிகாரங்களிலே அநேகருக்கு ஆண்டவருடைய காரியத்தை சொல்லுகிற வாயாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் தான். அவனோடு கூட தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதற்கு நான் சில காரியங்களை சொல்லுவதற்கு முன்னதாக அந்த நாட்களின் நிலைமையும் இந்த நாட்களின் நிலைமையும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் பின்னாலே போய் இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்தை பேச விரும்புகிறேன். God with a great understanding in an awesome way brought his people out of Egypt so that they can be a model nation to spread the good news for the whole nations. தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானிலே கொண்டு வந்து வைத்து அவர்கள் மூலம் தம்முடைய மகிமையை, தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய செயல்பாடுகளை முழு உலகத்திற்கும் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினதினால்தான் அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு வந்து வைத்தார். நல்ல கவனியுங்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்காதபடியினாலே 12 கோத்திரங்களாக வந்த அவர்களிலே 10 கோத்திரம் என்கிற இஸ்ரவேல் கோத்திரம் சமாரியாவை தலைநகராக கொண்டு செயல்பட்ட அவர்கள் விற்கப்பட்டு போகும்படியாக தேவன் செய்த பின்னர் மீதமிருந்த யூதா கோத்திரத்தின் மேலே, எருசலேமை மையமாக கொண்டிருந்த யூதாவின் மேலே தேவன் தன்னுடைய முழு பராமரிப்பையும் கரிசனையும் கொடுத்தவராக அவ்வப்போது அவரோடு கூட இடைப்பட்டு அவரை காத்து கொண்டு வந்திருக்கிற அந்த நாட்களிலே அந்த யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஏசாயா கண்ட அந்த கவனிகள் வாசிக்கலாம். முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா, ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். நல்லா கவனியுங்கள். You must understand this book very clearly so that you can understand this vision very clearly. ஏசாயாவின் தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். பின்னணியை சரியாக புரிந்து கொண்டால் தான் இந்த காரியங்களை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக தெளிவாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யூதாவையும் எருசலேமையும் தேவன் வைத்து அவர்களை ஒரு முழு உலகத்திற்கு மாடலாக, முழு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக, முழு உலகத்திற்கும் பெரிய ஒளியாக வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் ஆதியாகமத்திலேயே வெளிப்படுத்தி இருந்தார். யூதா கோத்திரத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பார். உலக ரட்சகராகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த யூதாவுக்கு உண்டு. எருசலேமிலே அவர் ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். அதை நடப்பிப்பதற்கு ஒரு சின்ன சுண்டைக்காய் நாட்டை தேவன் கண்மணி போல காத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர் வைத்திருந்தார். Listen to me very carefully. If you understand this background, then every word I preach will be a revolutionized word. உங்களை புரட்சியிலே தள்ளக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பெரிதான நோக்கம் முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்கு,
முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, முழு உலகத்துக்கும் இரட்சகரான கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன தேசம் எருசலேமை தலைநகராக கொண்டிருக்கிற அந்த காரியம் காப்பாற்றப்பட வேண்டியது தேவனுடைய இதயத்தின் பெரிய துடிப்பு. அதற்காகத்தான் ஆண்டவர் யூதாவை குறித்து ஒரு பெரிய கரிசனையோடு செயல்படுவதை யூத சரித்திரங்களிலே வாசிக்கலாம். சமீபத்திலே ஒரு முஸ்லிம் நண்பரை சந்தித்தேன். அவர் என்ன பேசினார் தெரியுமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தாவீது என்பவர் ஒரு சின்ன கொள்ளை கூட்ட தலைவன், ஒரு கிராமத்திலே இருந்த அதிகாரி. அவன் கதையை யூதர்கள் பெரிதாக்கி விட்டார்கள், கிறிஸ்தவர்கள் அதை ஊனி பெருசாக்கி விட்டார்கள். அதனால் உண்டானது வேத புஸ்தகம். இந்த கிறிஸ்தவரை பின்பற்றி போகிறவர்கள் மதிகேடர்கள் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. David was a king of a small place, smallest place in the earth. அவன் குடும்பத்தில் தோன்றின ஒரு ஆளை வச்சு அவர்தான் உலகம் முழுவதும் ஆள போகிறார் என்று கிறிஸ்தவர்கள் நம்பி கெட்டு போகிறார்கள் என்று அவர் பகிரங்கமாக அறிக்கை செய்தார். ஒருவேளை நீங்க கொஞ்சம் அவருடைய கூற்றை பார்த்தா, ஆமா, இந்தியாவில் வந்திருக்க எங்களுக்கு இந்திய சரித்திரமே தெரியாது, இவன் சரித்திரத்தை எதுக்கு படிக்க வேண்டும் என்று கேட்கலாம். சிங்கப்பூர்ல பிறந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு சிங்கப்பூர் சரித்திரம் தெரியும் என்று ஸ்ரீலங்கா நாட்டுடைய சரித்திரம் தெரியாது? You may be learning the history of the British Empire which ruled this little மட்ட country. எங்க ஊர்ல சொன்னா பட்டாணி மூட, அந்த மாதிரி பட்டாணி இது தேடி கண்டுபிடிக்கிற இதையே எனக்கு தெரியாது. யூதர்களை குறித்து ஏனையா தெரிய வேண்டும்? அந்த கவனிங்க. தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஒரு சின்ன நாட்டை உலகத்திற்கு மாடலாக, ஒளியாக அவர்களை கொண்டு உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் பாதுகாத்த அந்த சின்ன தேசத்தை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அதன் மூலம் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பது அவருடைய அனாதி தீர்மானம். ஆனால் அந்த தேசத்தின் மக்களும், அந்த தேசத்தின் தலைவர்களும், அந்த தேசத்தின் மூப்பர்களும், அந்த தேசத்தின் குடிகளும் அவனை மறந்து வாழ்ந்த போது என்ன நடந்தது என்பதை விளக்குகிறது ஏசாயாவின் புஸ்தகம். வேதம் சொல்கிற இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தில் 29வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 29 verse 18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நல்லா கவனிங்க. இது போல மிஸ்இன்டர்பிரேட் பண்ணப்படுகிற வசனம் அநேகமாய் இருக்க முடியாது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்கிற இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை வைத்து தீர்க்க தரிசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறவர்கள் ஏராளம். ஆகையால ஏராளமான தீர்க்கதரிசிகள் எழுதிவிட்டார்கள். நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you want to understand this word very clearly, go back into many translations. அநேக translations ஐ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக King James versionல சொல்கிறது, where there is no vision people perish. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், அழிந்து போவார்கள் என்று அதை King James versionல பார்க்கிறோம். But I love few more translations. சில அதிக நல்ல translation நான் பார்க்கிறோம். Message என்ற ஒரு translation இருக்கிறது. It gives so beautifully that in contemporary English இந்த நாட்களில் நடக்கிற ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற ஒரு translation வந்து message translation என்று சொல்வேன். அந்த message translation என்ன சொல்லிருக்குமா? If people could see what God is doing now, they will stumble all over themselves. Let me tell it in English. Again, அதற்கு பிறகு நான் தமிழில் சொல்கிறேன். அதை கவனிங்க. If people could see what God is doing today, they will stumble all over themselves. இன்றைக்கு தேவன் செய்கிற கிரியைகளை பார்க்க கூடாத ஜனமாக ஜனம் இருக்குமானால் அது ஒன்றின் மேல் ஒன்று இடறி விழுந்து கொண்டே போய் கொண்டிருக்கும்.
Another translation says, where there is no vision, people will be decayed. அவர்கள் அழுகி போவார்கள். எங்க தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அழுகி போவார்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது YLT என்று யங்ஸ் டிரான்ஸ்லேஷன் என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லி இருக்கிறது. அதுல என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? where there is no vision, people will be naked. எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் நிர்வாணியாகி விடுவார்கள். நல்லா கவனிங்க. தரிசனத்தை சபை இன்றைக்கு இழந்து நிற்குமானால், அன்றைக்கு எருசலேம் இழந்து நின்றது போல, யூதா இழந்து நின்றது போல காரியங்கள் நடக்கும் என்கிறபடியால நான் இந்த புத்தகத்தின் பின்னணியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. It's a very important thing. ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்ன? இரண்டாவது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தின் வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். This was the internal intention of God. நல்லா கவனியுங்கள். உள்ளான ஒரு தாகத்தோடு கூட தேவன் சொல்லுகிறான். நீங்க சொல்லுவீங்க, ஐயா இப்பதானே கடைசி நாள்னு சொன்னீங்க, அங்க ஏசாயா சொன்ன நாட்கள் கடைசி நாட்களை இந்த நாட்களை சொன்னாரோ? இந்த நாட்களையும் சொன்னார், அந்த நாட்களையும் சொன்னார். நல்லா கவனியுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தால் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். கடைசி நாள் எப்ப ஆரம்பிச்சது? சொல்லுங்க. நீங்களும் பைபிள் வாசிப்பீங்களா? இல்ல வெறும் டிவியை பார்த்து அதிலே மயங்கிட்டீங்களா? லிசன். கடைசி நாட்கள் ஆரம்பிப்பது குமாரனுடைய நாட்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயே கடைசி நாட்கள் ஆரம்பித்து விட்டன. The last day started from the day one of Jesus Christ himself. அன்னையிலே கடைசி நாட்கள். அந்த கடைசி நாட்களில் நடக்கிற காரியத்தை தான் ஏசாயாவுக்கு ஆண்டவர் தரிசனம் தந்தார். என்ன தந்தார்? பூமியின் மேலே அது உயர்த்தப்பட்டு எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் ஓடி வருகிற இடமாக இருக்கும்படியாக இரட்சகர் அதிலிருந்து எழும்புவார். That was the purpose. நல்ல கவனிங்க. இன்றைக்கும் தேவன் தம்முடைய சபையை வைத்திருக்கிறது நோக்கம், கடைசி நாட்களிலே இந்த ஆலயமாகிய தேவ சபையின் காரியங்கள் உயர்த்தப்பட்டு பூமியின் சகல ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வர வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத பெரிய திட்டம். கடலை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். The church is the place where all the nations, all the people groups will come running because truth will be heard. ஆனா யூதாவுக்கும் எருசலேமுக்கும் இது விளங்கல. எப்படி இன்றைய சபைகளுக்கு விளங்கவில்லையோ அப்படியே அன்றைக்கு யூதாவுக்கும் எருசலேமுக்கும் விளங்கவில்லை, புரியவில்லை. என்ன செய்வது என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கத்தக்கதான தரிசனம் இல்லை. That's why I said, if people can see what God is doing now, they will stumble, they will decay. அவர்கள் அழிந்து போவார்கள், நொறுங்கி போவார்கள், இடர்ந்து போவார்கள்.
நிர்வாணிகளாக மாற்றப்படுவார்கள். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் யூதாவும் எருசலேமும் புரியாததுனால, விளங்காததுனால அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தரிசனம் இல்லாத இடம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கு முதலுவதற்கு வாஞ்சிக்கவில்லை. சில காரியங்களை கோடு போட்டு காண்பிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். If you can go to a bookstore and get a translation in message, it is beautiful. அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன். இந்த வார்த்தைகளை இன்றைய சூழ்நிலையின்படி காண்பிப்பதற்கு, அன்றைக்கு யூதாவில் காணப்பட்டது என்ன, எருசலேமில் காணப்பட்டது என்ன, இன்றைக்கு சபையிலே காணப்படுகிறது என்ன என்பதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி காண்பித்து விட்டு, இன்றைக்கும் அதே தரிசனத்தை தேவன் தர விரும்புகிறார் என்பதை அன்றைய கண்டிஷனை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அன்றைய நிலைமை என்ன, அவங்களுக்கு காசு இருந்துதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். அவங்க இருந்த காசு கொடுத்து ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்க. 2வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் ஐயா, உலகத்துக்கு ஒளியாக மாற வேண்டிய அந்த பிரதேசம், உலகத்துக்கு இரட்சகரை தருவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த பூமி, உலகத்தையே ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்கு கிறிஸ்து என்கிற அந்த உலகத்தின் ஜோதி, தேவ ஆட்டுக்குட்டி வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நகரத்தினுடைய நிலைமையை பாருங்கள். அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெரிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. நேற்று ஒரு சகோதரனிடம் ஜெபம் வந்தாரு. என்ன தம்பி உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். எங்க அப்பா வாஸ்து பார்க்கிறாரு, ஆனா கிறிஸ்தவ மூப்பர். கிறிஸ்தவ மூப்பர் என்ன பார்க்கிறாரு? வாஸ்து பார்க்கிறாரு. அது கேட்டா சொல்றாரு, சாலமோனே வாஸ்து பார்க்கிறான்னா எங்க வாசல் வைக்கணும்னு பார்த்தான், அவனோட நீ பெரிய ஞானியானி என்னை திட்டுறாரு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணே. திருமண வீட்டுல போகும்போது ஒரு பெந்தேகோஸ்தே சபையில பாஸ்டர் பொண்ண ஏதேனில் ஆதிமனம் என்று பாட வைக்கும்போது, ஆவிக்குரிய சபையில் சொல்கிற அந்த பாஸ்டர் அந்த பொண்ணு நீங்க பண்ணி கல்யாணம் பாத்துருக்கீங்க, மாப்பிள்ள வந்தாச்சு, பொண்ணை கூப்பிடுறதுக்கு கொயர் பாட போது ஏதேனில் ஆதிமனம் அங்க வாசல்ல நின்று பாஸ்டர் ஜெபம் பண்ணி உள்ள போட்டு போகும்போது பாஸ்டர் சொல்றாரு, வலது கால வச்சு வாமா. சபையே மாமனார் வீடு ஆக்கிட்டாரு. ஹலோ ஹலோ, உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டியவருடைய நிலைமை என்ன? பெலிஸ்தரை போல நாள் பார்த்து கிழக்கத்திய உபதேசத்தால் நிறைந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. ஆமா, ஃபாரின் ஸ்டஃப்னாலே கொஞ்சம் நமக்கு மோகம் உண்டு. நமக்கு எது பிடிக்குதோ ஷாருக் கானுடைய போஸ் கொஞ்சம் பிடிக்கத்தான் செய்யுது, அமிதாப் பச்சனுடைய தாடி கொஞ்சம் பிடிக்கத்தான் செய்யுது, மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு ஆக்ஷன் நமக்கு பிடிக்கத்தான் செய்யுது. அதனாலதான் யாரோ ஒருத்தர் கொலை வெறின்னு பாடினா அதே பாடல சினிமா டியூன்ல உங்க ஊர்ல நடக்குது இல்லையா, எங்க ஊர்ல நடக்குது அதே ராகத்தோட அந்நிய தேச அந்நிய, அதாவது ஆண்டவருக்கு இல்லாத ஆளுங்களுடைய காரியங்களை நாடி கொண்டு வாழ்கிற பொல்லாத நிலைக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய தேசம் மாறிவிட்டது. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் சொல்லுங்க, கையில் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம ஊர்ல என்ன வாழ்தான்? நான் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய தேசம் அப்படி இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பித்து உலகத்துக்கு ஒளியாக ஒப்பாக வாழ வேண்டிய சபை இப்படி மாறிவிட்டது என்பதை காண்பிப்பதற்காக நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி கொண்டு போகிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. என்னதான் தங்கம் 3000 ரூபாய், நான் உங்க ஊர் படம் எனக்கு தெரியல, கன்வர்ஷன் எனக்கு தெரியல, 3000 ரூபாய் கிராம்னாலும்
நகைக்கடையில கூட்டம் குறைய மாட்டேங்குது. நேற்று பிளைட்ல வரும்போது என் பிஞ்சாதி அந்த சில அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பைஸ் ஜெட்ல வரும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டா ஒரு அம்மா சப்பர மாதிரி போட்டிருக்காங்க. அவள் தேசம் பொன்னினால் நிறைந்து இருக்கிறது, வெள்ளியினால் நிறைந்து இருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை, அவருடைய பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவருடைய தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அது என்ன மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படினா the land was filled with leaves and gadgets, all technical advancement. அதான் அந்த டிரான்ஸ்லேஷன். I love that translation. இன்னே நாள்ல யார் கையில பார்க்கணும், பிறக்கும் போதே செல்போனோட தான் வந்து ஐபாடோட தான் இல்ல அப்படிதானே? ஆமா, எங்க பார்த்தாலும் டெக்னாலஜி, எதுல பார்த்தாலும் டெக்னாலஜி, எதுல பார்த்தாலும் அவங்க தேசத்துல ஒரு குறைவில் ஐயா பணத்துக்கு குறைவா, சபையிலையும் பாத்தீங்கன்னா அதே காரியம் தான். அடுத்த வருஷம் அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை, அவங்க கார்களுக்கு முடிவில்லை. ஒவ்வொரு நாடும் 100 மாடல்கள் வருகிறது. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. ஏன் அடுத்த வருஷம் சொல்லுங்க. என்னுடைய கையின் கிரியினால மறந்து இதையே முத்தமிட்டு இதையே அவர்கள் விக்கிரமாக்கி விட்டபடினால, it was the condition of Judah which is supposed to bring forth the Savior. This is the condition of the church today which is supposed to bring Christ Jesus to the world. நல்ல கவனிங்க. அன்றைய யூதாவினுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. இன்றைய சபையுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. ஒரு சபைக்கு வெளிநாட்டிலே பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். நான் மாஸ்டர் இடத்துல கேட்டேன், எங்கே பிரசங்கம் பண்ண வேண்டும்? அவர் சொன்னார், அந்த பக்கமா போங்கள் என்றார். நான் போய் கால் வச்சோன்னு ஸ்கிரீன் மியூசிக்கோட எனக்கே பயம். நான் சொன்னேன், பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன், நான் டிராமா அந்த ஸ்டெப்ஸ்லயே ஒரு சென்சார் வச்சிருக்காங்க. என் நிழல் பட்டதுனா இல்லையோ, அது ஒரு பெரிய மியூசிக், பயங்கரமான மியூசிக் போட்டு அந்த ஸ்கிரீன் அழகாக திறக்குது. ஹலோ, உங்க ஊர்லயும் இருக்கா? வரும். நான் சொல்லிட்டேன், அடுத்த வாரம் இருக்கு ஏதாவது. நல்ல கவனிங்க. We have everything inside the church exactly like the Judah and Jerusalem. சரி, அவங்க மீட்டிங்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஒன்றாவது அதிகாரம், first chapter, 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. 15வது நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்றீங்க. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். இது அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அழகா இருக்கு தெரியுமா? You have meetings. கூட்டத்துக்கு குறைச்சலே இல்ல. And there is a big commotion in the place of worship. பெரிய ஆர்ப்பாட்டம், worship place பயங்கரமான ஆர்ப்பாட்டம். ஏன்னா இப்ப அதுக்கு பேரு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். குறைச்சலே இல்லப்பா, எல்லாம் இருக்குப்பா. ரொம்ப பயங்கரமான ஆக்டிவிட்டி. கனடா குறைக்கு புகையும் போடுறோம். அதனால இன்னைக்கு தூவம் காட்டுறது, இன்னைக்கு எலக்ட்ரானிக் போடுறான். நான் கேட்டேன் எதுக்கு பாருட்டு, அப்பதான் லேசர் லைட் தெரியும். சமீபத்துல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நகரத்துல ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சாங்க. பெரிய ஸ்கிரீன் 40 feet by 20 feet, பெரிய எலக்ட்ரானிக் ஃபீல்ட். அதுல ஒரு பாடகர் வரும்போது பின்னால தீ எரியுது.
எலக்ட்ரானிக் தீ. மேகம் தாங்குது. அவர் திடீர்னு ஒரு மியூசிக்ல வந்து நிற்கிறாரு. இந்த தூவத்தை நான் கேட்கலப்பா, நான் கட்டளையிடாத தூவத்தெல்லாம் கொண்டு வந்து என்னைய விரட்டி விட்டுறா. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை மாட்டி விட்டுட்டுமா? 8வது அதிகாரம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம். சாரி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரத்துல அன்னைக்கு இருக்கிற ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியை பாருங்க, கொஞ்சம் பாருங்க. 6வது வசனம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான என்ன செஞ்சிட்டாங்க? என் பரிசுத்த ஸ்தலத்துலனே என்னை விரட்டி விட்டான். இவங்க செய்யறத பாத்தியா? இவங்க பண்றத பாத்தியா? இவன் ஆராதனைங்கிற பேர்ல என்னைய என் பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செஞ்சிட்டான்? விரட்டிட்டான். ஆண்டவர் சொல்றார், activities increased in Judah, sacrifices increased, meetings after meetings after meetings after meetings, but நான் மட்டும் இல்லப்பா. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக போறாங்க. வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல ஆண்டவர் அழகா சொல்லுகிற வார்த்தைகள் வந்து பாருங்கள், வாசிக்கலாம். 10வது வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். இப்ப 11வது வசனத்தை பாருங்க. 11ல வாசிங்க. பரிசேயன் நின்று, நீங்க நல்லா கொஞ்சம் வாசிங்க. மேல எழுதிருக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஆனா கீழே பரிசேயனுடைய ஜெபத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்க நின்று, தேவனே நான் பரிகாரன் அல்ல, அநியாயக்காரன் அல்ல, விபச்சாரக்காரன் அல்ல ஆகிய மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Praise and worship. Praise and worship இல்லையா? சோஸ்தரிக்கிறேன். எதுல நான் கொள்ளை அடிக்கிறது இல்ல, நான் விபச்சாரம் பண்றது இல்ல, நான் ரொம்ப நல்ல ஆளு. அடுத்தால வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வெரி குட் மேன், ஜென்டில்மேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என்ன சொன்னா? 3 காரியம் சொன்னான்னு இருக்குது. சரி, 7 காரியம் ஆக்கினா 3. என்ன ஜெபம்? என்ன ஜெபம் பண்ண? என்னையா, வாட் இஸ் a prayer request? ஜெபம் பண்ணும்படி போனா அங்க போய் தன்னை பற்றி சொன்னான். I have come. I am a gentleman. I am a spiritual man. I am a good giver for the church. என்ன ஜெபம் பண்ண? நானும் படிச்சு பார்க்கிறேன். 63 வருஷம் தான் பைபிள் படிக்கிறேன். இவன் என்ன ஜெபம் பண்ணாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா போறது ஜெபம் பண்றதுக்கு. அங்க போய் என்ன பண்றா சொல்லுங்க. அடுத்த மனுஷன் பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என்னை கிருபையாயிரும் என்றான். இவன் என்ன பண்ணா? ஜெபம் பண்ணா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. அவன் அல்ல, எவன் அல்ல? உள்ள நிக்கிறாங்க அவன் அல்ல. இது சொல்லிட்டாரு, ஜெபம் பண்ணோன்னு இது சொல்லி விட்டாரு. அந்த நிக்கிறான் அவன் அல்ல. இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். பக்கத்துல கையை பிடிச்சிட்டேன். நீங்க அவனா இவனா? வர்ஷிப் நடந்துச்சு. ஆனா பிரேயரும் கிடையாது, அது வர்ஷிப்பும் கிடையாது. அதெல்லாம் செல்ஃப் ப்ரொக்ளமேஷன். ரிலிஜியஸ் கண்டிஷன் அன்னைக்கு அப்படிதான் இருந்தது, இன்னைக்கு அப்படிதான். ஐஸ்வர்யமும் பொருளும் அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவருடைய நோக்கம் ஒரு கல்வி வயிற்றுல பிறக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரியும்.
ஒரு கன்னி வயிற்றுல பரிசுத்தம் உள்ளவராக பரிசுத்தத்தாக பிறக்கணும். ஆனா அந்த கன்னிகளை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம், வாசிக்கலாம். 3வது அதிகாரம் ஏசாயா. நேரம் இல்ல, நாளைக்கு லீவு தானே, நீ உட்கார்ந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வாசிக்கலாம், வேகமா வாசிக்கலாம். 3வது அதிகாரம். அங்க இருந்த கன்னிகர்கள் இவங்க வயிற்றுல தான் இயேசு பிறக்கணும். அவங்க நிலைமையை பாருங்க. 16வது வசனத்துல இருந்து 3வது அதிகாரம் 16ல இருந்து பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது சீயோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து பொய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். இப்பவே இங்க இருக்க வாலிபர்கள் எப்படியோ இருக்குது. பொய்யாரமாய் நடந்து அகங்காரமாய் நடந்து கண்களை முட்டி அங்கே பார்த்து எவனை விளக்கறதெல்லாம் வந்து பார்த்து அவன் நடக்கிற நடைக்கு அவன் போட்டுற ட்ரெஸ் வேற போட்டுக்கிறான். கால்களில் சிலம்பு ஒலிக்க நடக்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன கோவப்பட்டாலும் சரி நான் சொல்லுவேன். 1.5 வயசு 2 வயசு பிள்ளைக்கு கால்ல சலங் மாட்டி விடுவாங்க. எதுக்கு தெரியுமா? அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிள்ளை எங்க போகுதுன்னு செய்யறதுக்காக கத்த கேட்கறதுக்காக. ஏன்னா அம்மா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க கிச்சன்ல, இந்த பிள்ளை சல் சட்டை கேட்குதுன்னா அப்போ அம்மா நினைச்சுக்குவாங்க இந்த பிள்ளை நடந்துட்டு தான் இருக்குது, எங்க தூங்காம இருக்குது, விளையாடுது அப்படின்னு. அதுக்குதான் சலங் மாட்டி விட்டாங்க. ஆனா இப்ப 16 வயசு குமரியும் சல்லுன்னு போனா சல்லுதான் என்ன தெரியுமா? ஹிந்தியில எந்த குமரியில பிறக்கணும் வாஞ்சிட்டாரு அந்த குமரி நிலைமை இப்படி இருக்கு. ஐயா, the intention of God was totally forgotten because they lost the will. இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டுமே, புறஜாதிகளுக்கு ஒளியாக அவர் வெளிப்பட வேண்டுமே, என் வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்ற ஏக்கம் போய் நடக்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் சீரியஸாக பேசுறேன். 4th chapter 1 verse 1. 4th chapter verse 1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த சொந்த வஸ்திரத்தை உடுப்போம் எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இதுக்கு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எது படிக்கிறதுன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். 7 women will catch hold of one man and will compel him so that he can make them pregnant. எப்படியாவது புள்ள கொடுப்பா, have sex with me. ஒரு கன்னி கற்பத்தில் பிறக்கணும். பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சமுதாயம் பரிசுத்த குறைச்சலாகி வாழ்கிற வாழ்க்கையை தான் அன்றைக்கு யூதா கொண்டிருந்தது. The church today should be a model to the whole world for holiness. ஏனென்றால் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் பரிசுத்தக்காரர்கள். சபை குறித்த நோக்கம் the church will celebrate holiness. பரிசுத்தமாக. Recently I met a director of a cinema from Hollywood. கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு டைரக்டரோடு கூட கால் பேசியிருந்தேன். அவர் சொன்னாரு, என்னை பார்த்தோன்னே நான் ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி பண்ணாரு. என்னன்னு கேட்டேன். நான் ரெகுலரா சர்ச்சு போறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சினிமா டைரக்டர் போறாரு, எப்படியா ஆண்டவரே இல்ல அங்க போனா புது புது மாடல் ட்ரெஸ் பார்க்கணும். ஏன் பரிசுத்த கன்னிகையாக
கிறிஸ்துவின் உலகத்துக்கு காண்பித்து கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய சபையினுடைய நிலைமையும் அன்றைய யூதா எருசலேம் நிலைமையும் ஒன்று போல ஆகிவிட்டதினால ஆண்டவர் அவர்கள் மேல ஒரு நீதியின் கோபாக்கினையை சொரிவதற்கு சொல்லுகிற வார்த்தைகளை உள்ளடக்கியதுதான் முதல் 5 அதிகாரங்கள். The condition of God's people, chosen generation, was so deteriorated and it enjoyed the condemnation. ஆண்டவர் சொல்றார், சீயோனின் தலையை நான் மொட்டையாக்குவேன், வெறுக்காலாய் அம்மனமாய் நடத்தி கொண்டு போவேன் என்றெல்லாம் அவருடைய கோபம் பற்றி எறிவதற்காக காரியங்கள் மாறிவிட்டது போல நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் இது. அதனாலதான் ரெண்டையும் சொல்றேன், தயவு செய்து நான் பொறுத்து கொள்ளுங்க. Whenever I read these portions, I cry aloud. I weep like a baby. இந்த காரியங்களை படித்து இன்றைக்கு இருக்கிற சபையினுடைய காரியங்களை பார்க்கும் போது நான் குழந்தையை போல அழுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தம் அந்த ஜனத்தின் மேல ஒரு பெரிய கோபத்திலே இறங்குவதை அந்த அதிகாரத்தில் இருக்க எல்லா வசனங்களையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார். God looks for somebody in such a horrible and terrible condition. God was looking for one person. அந்த மனுஷன் தேவாலயத்தில் வந்தபோது he had a vision of God and he had a vision from God. இந்த தரிசன கூட்டங்களுக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட தேவன் இடைவிட விரும்புகிறார். இன்றைய உலகத்தின் காரியங்களும் சபையின் காரியங்களும் இப்படி இருக்கிறது நான் விளக்கிக் கொண்டே போகலாம். நேரம் இல்லாதனால் நான் இங்கே நிறுத்திவிட்டு தேவன் தேடுகிற ஒரு மனிதனை குறித்து பேச விரும்புகிறேன். உயரும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறார். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிற ஒரு தூதர் கூட்டத்தை பார்க்கிறார். நல்ல கவனி. None of the attributes of God was repeated like this attribute. தேவனுடைய குணாதிசயங்களிலே ஆண்டவர் அன்புள்ளவர், எங்கேயும் அன்புள்ளவர் 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 என்று சொல்லப்படவில்லை. தேவன் மனதிற்கும் உள்ளவர் மனதிற்கும் உள்ளவர் மனதிற்கும் உள்ளவர் மனதிற்கும் உள்ளவர் என்று சொல்லப்படவில்லை. தேவன் வல்லமையுடையவர் 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 என்று சொல்லப்படவில்லை. ஆனால் தேவன் பரிசுத்தர் 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 என்ற வார்த்தை இந்த இடத்தில் அழுத்தி சொல்லப்படுவதற்கு காரணம் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற நேசர் நம்முடைய நேசர். காரணத்தை ஆண்டவர் no one can challenge the church because church has got the message for the whole world how to be holy enough. இந்த உலகத்துக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சபையிடத்தில் இருக்கிற செய்தி வேற எந்த மதத்திலும் இல்லை, எந்த அரசாங்கத்திலும் இல்லை, எந்த கட்சியிலும் இல்லை, எந்த ஸ்தாபனத்திலும் இல்லை, எந்த இடத்திலும் இல்லை, எந்த மடத்திலும் இல்லை. நித்யானந்த கதை உங்களுக்கு தெரியும். உள்ள இருக்க ஐயா பிரம்மானந்தா கதை உங்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல இருக்க நிர்மல் பாபா கதை உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிராவுக்கு போயிருந்தேன். 500 கிராமங்களை நாங்கள் தத்தெடுத்திருக்கிறோம். கிறிஸ்து சொல்லப்படாத கிராமங்கள். ரத்னகிரி ஏரியா என்று பேர். சிவாஜியுடைய கோட்டை எங்கேதான் இருக்கிறது. அந்த கோட்டை இருக்கிற இடங்களிலே நாங்கள் ஒரு 500 கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்திருக்கிறோம். அந்த கிராமங்களின் நடுவில் ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையிலே ஒரு சாது இருக்கிறார். அவருக்கு 2 கையும் கிடையாது, இவ்வளவும் கிடையாது. எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா குஷ்டரோகம் வந்து போயிடுச்சு. இவன் பண்ண அட்டகாசத்துல குஷ்டரோகம் வந்து 2 கை கிடையாது. ஆனால் அவன் ஹெலிகாப்டர் வந்து இறங்குறான். எப்படின்னு கேட்பீங்க. அவன் என்ன சொன்னா, நான் தண்ணிக்குள்ள தவற இருக்கும்போது மீன் என் கை 2 தின்னுட்டுன்னு சொன்னான். அதனால முட்டாள் மகாராஷ்டிராக்கள் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மலையில இருக்கிற ஆசிரமத்தில் நின்று கொண்டு நான் கண்ணீர் விட்டு அழுவேன். கவனிங்கள்,
அவனுடைய ஆதிக்கம் அந்த பகுதிகளில் இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் ஜெபித்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் காரியத்தை நாங்கள் இங்கே செய்து வரும்போது ஒரு சின்ன காரியம் நடக்கிறது. ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற பையன் தன் பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பன் படிக்கவே முடியாதபடி கஷ்டப்பட்டபடினால எல்லா சப்ஜெக்டையும் 0 வாங்கினதுனால அவன் சொன்னான், இந்தப்பா இயேசு எனக்கு தெரியும், அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணணும்னா நீ இயேசுவை கூப்பிடுன்னு சொன்னோன்னே அந்த பையன் ஃபைனல் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகிட்டான். 4th standard boy gave a testimony to his friend. ஹெட்மாஸ்டர் ஒரே ஆக்ஷன், என்னடா நடந்தது? ஹெட்மாஸ்டர் அந்த 4th standard பையனை கூப்பிட்டாரு. என்னடா நடந்ததுன்னா, இயேசுவை அடையாளம் காட்டி கொடுத்தான், எனக்கு இல்லாத ஞானம் எங்க இருந்தோ வந்துச்சு சார், இப்ப என்ன கேள்வி கேட்க பதில் சொல்லுன்னு சொன்னோன்னு, யாரடா அந்த இயேசு இருந்தா? இப்ப சொன்னா அவன் தான் சொன்னான் சார், நான் இவனை கொண்டு விட்டோன்னே அவன் ஒரு ட்ராக் கொடுத்தான். அவர் சொன்னாரு, எனக்கு புஸ்தகமா கொடுத்து பைபிள் படிச்சு இப்ப அவன் ஹெட்மாஸ்டர் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். வைத்திருந்தானே அந்த சாமிக்கு அவர்கள் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை சொன்ன பிள்ளையோ அடிக்க மாட்டான். நல்லா கவனிங்க. நான் கடந்த வருஷத்துல எங்க ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்த போது எங்களுடைய மிஷனரிகளை அடிப்பதற்கு ஆட்கள், சிறிசேனா ஆட்கள் ரெடியானார்கள். கர்த்தரின் கரம் மாத்திரம் காத்தது. கிறிஸ்துவை உலகத்தில் காண்பிப்பதற்கு அழைக்கப்பட்ட சபை மாத்திரமே பரிசுத்தத்தை இந்த உலகத்துக்கு தர முடியும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 1:2 சொல்கிறது, நம்மை பரிசுத்தத்திற்கு மாத்திரமல்ல பரிசுத்தவான்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். இதை செய்வதற்கு தான் ஆண்டவர் உலகத்தை வைத்திருக்கிறார். உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்பதை இந்த உலகத்தில் சொல்வதற்கு தேவன் சபை வைத்திருக்கிறார். அந்த சபையிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்பித்தான். ஏசாயாவுக்கு கண்கள் திறந்த போது ஒரு சத்தம் கேட்டான், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. நல்லா கவனிங்க. இங்க போய் நின்னோடனே ஊழியக்காரனாகிய ஏசாயா, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஐயோ என்று விழும்போது பரத்திலிருந்து ஒரு அக்கினி துண்டு அவனை தொட, அவனை சுத்தமாக்கி விட்டேன் என்று அவனை சுத்தப்படுத்தி விட்ட பின்னர் அவன் ஒரு சத்தம் கேட்கிறான். நல்லா கவனிங்க. இதுவரை அவன் கேட்ட சத்தம் எதுதான்? யாருடைய சத்தம் தான்? சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ தரிசனத்தை பார்த்தான். யார் சத்தம் கேட்டான்? தேவதூதர் சத்தத்தை கேட்டான். அங்கிருந்து ஒரு அக்கினி ஒரு துண்டு விழுந்த உடனே யார் சத்தத்தை கேட்டான்? இப்ப நிறைய பேர் டிவியை திருப்பினீங்கன்னா, அந்த தேவதூதன் வந்தான், இந்த தேவதூதன் வந்தான், என்ன நரத்து கூட்டி போனான், பரவத்து கூட்டி போனான்னு சொல்லி தேவதூதர்கள் சட்டம் கேட்கிறவங்கலாம் இன்னும் அக்கினியை சந்திக்காதவர்களே. விளங்குதா? விளங்குதா? நம்மளும் தேவதூதனே பாக்குறாப்பா, அங்க இடிச்சுட்டு போறான், இங்க இடிச்சுட்டு போறான், எங்க இடிச்சுட்டு போறான்னு தெரியல. இவரை பார்த்தா கழுத கூட இடிக்க, தேவதூதன் இவரை இடிச்சுட்டு போறான் அப்படின்னு டிவியில புள்ளி தட்டார் ஒரு ஆளு. நம்மளும் வாவா வாவா வாவா. நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், இதுவரை தேவதூதர்களின் சத்தத்தை மாத்திரம் தான் கேட்டான். ஆனா தேவ அக்கினியை சந்தித்தவர்கள் தேவ இதயத்திலே கேட்கிறார், எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே, எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே, என்னைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோலிக்குதே, என்னைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோலிக்குதே. ஆண்டவர் பேசுறாரு, ஏசாயா இடத்துல பேசல. Listen, the Trinity board was sitting and discussing, எமது காரியமாய் யாரை அனுப்புவேன். ஆனா சுத்திகரிக்கப்பட்டு
தேவ அக்னியை பெற்ற மனுஷனுக்கு சத்தம் கேட்குது. ஆண்டவர் ஏசாயாவை நீ வர்றியான்னு கேட்கல, உன்னை சுத்திகரிச்சுக்கணப்பான்னு கேட்கல, உன்னை பரலோக அக்னியினால தொட்டனப்பான்னு கேட்கல. ஆனா வாலண்டியர் அவர்கிட்ட சொல்றான், நான் இருக்கிறேன். Sir, I would like to challenge you. Have you seen the face of God? ஏசாயா சொல்றான், அவருடைய முகத்தை கண்கள் கண்டதே. Have you heard the heart throb of your God? உன் ஆண்டவருடைய இதயத்தின் துடிப்பை கேட்டிருக்கிறாயா? If you have seen the face of God, ஆண்டவருடைய முகத்தை பார்த்து அவருடைய இதய துடிப்பை கேட்டானா, நீ சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே நான் ஆசீர்வதின்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவரே இதை நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்கப்பா. A spontaneous surrender without any outside force. The mission convention வந்திருக்கிறவங்களுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை தருவாராக. ஊழியம் செய்துதான் நான் ஏசாயா ஆண்டவருடைய காரியத்தை மற்றவருக்கு சொல்வதற்கு வேதனைப்பட்டு கொண்டிருந்த அவனுடைய தரிசனங்களை குறித்து சொல்லியிருக்கான. This vision changed him. அடுத்த வசனம் சொல்லி, go and tell my people. That's what God said. சொல்லு. நல்ல கவனிங்க. இந்த ராத்திரி வேளையில் வந்துட்டு உங்களோடு கூட தேவன் பேசுகிறார். ஒரு பெரிய தேவை நிறைந்த உலகத்துல கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டிய சபையின் அங்கமாக நீங்கள் இருப்பது உண்மை என்றால், the main purpose of the church to tell the love of God to everybody. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் கிரிடின்னு ஒரு இடத்துல, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மிகுந்த எதிர்ப்புகளின் மத்தியில் ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு நான் போயிருந்தேன். போன மாசம் ஏப்ரல் மாசம் எண்டில் அந்த கிரிடி பட்டணத்தில் ஒரு மனுஷன் என்ன பார்க்க வந்தாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐயா இந்த பட்டணத்துல 7 சபைகள் இருக்கிறதா சொன்னாங்க. First time in the history of this city, district headquarters, you came and opened our eyes to see Jesus. 3 நாள் நான் பேசினது ஆவிக்குரிய கூட்டாட்டம் என்கிற வார்த்தை. அவர் 85 வயசு. I have never come across a Christian meeting in this great city of Girdi. இந்த சிட்டியில ஒரு நாள் கூட. ஆனா நேற்று தான் சொன்னாங்க இங்க 7 சர்ச் இருக்குன்னுட்டு. அவருக்கு என் கையை பிடிச்சிட்டு ஒன்னு அழுதார். அப்ப நான் கேட்டேன், எதுக்கு ஐயா அழுகுறீங்க? இப்பமாயும் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொன்னேன், நீங்களும் முன்னுக்கு வந்து ஒப்பு கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நீங்க கிறிஸ்துவின் பிள்ளை ஆயிட்டீங்க. அவர் சொன்னாரு, 3 generations நான் பார்த்துட்டேன், 3 தலைமுறை பார்த்துட்டேன். என்னுடைய குடும்பத்துல 35 people were killed by witchcraft. 35 பேர் witchcraftல செத்தாங்க. என் பிள்ளை 35 years நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான், அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருந்தான். அவனை witchcraft காரங்க கொண்டுட்டாங்க. என் மருமகா 2 பிள்ளைகளோடு கூட நல்ல டீச்சரா இருந்தா. அவ ஹஸ்பண்ட் உடஞ்சவனே இவனும் அதே குறி சொல்றவன்கிட்ட போய் அவனை கொண்டுட்டாங்க. அவனுக்கு 2 அழகான பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பையன் 10 years, அடுத்த பையன் 15 years. 2 பேரும் அம்மா செத்த நாள்லயே செத்துட்டாங்க. கத்துனாங்க சாகும்போது, ஐயோ என் கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்க. I lost whole of my family. நான் மட்டும் இல்லையா? நான் மட்டும் இல்லை. My brother's family, அவனுக்கு 7 பிள்ளைங்க, எனக்கு ஒரே ஒரு பையன், அவனுக்கு 7 பிள்ளைங்க. 7 பேருக்கு கல்யாணம் ஆகி 7 பேருக்கும் பிள்ளை இருந்தது. அவ்வளவு செத்தாங்க விச்கிராஃப்ட்ல. எனக்கு ஒரே ஒரு சகோதரி, அவளுக்கு திருமணம் ஆச்சு. ஒரு நல்ல ஆபீஸர் தான் திருமணம் செய்து கொடுத்தேன். என் சொத்துல பாதியை கொடுத்தேன் சிஸ்டருக்கு. அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். 3 பேர் இன்னைக்கு இல்லை. 35 பேரும் விச்கிராஃப்ட்லயே செத்தாங்க. இதே ஊர்ல நாங்க கத்துனோம்,
எங்களை இந்த பிடியிலிருந்து விடுவிக்க ஒரு மனுஷன் இல்லையான்னுட்டு நம்ம ஒருத்தரும் இல்லையா. 85 years நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய காரியம் மரணம் மரணம் மரணம். பிசாசு பிசாசு பிசாசு, பில்லி சூன்யம் பில்லி சூன்யம் பில்லி சூன்யம். உங்க நோட்டீஸ் தாங்க பார்த்தேன். இது யாரும் ஒருத்தர் புதுசா இருக்கிறான்னு சொல்லி தான் வந்தேன். The first time I listened to the gospel, now I am going to heaven, but all my family, 35 people, went to the hell. ஐயா கையை பிடிச்சிட்டாரு. இந்த ஊர்ல 7 சபை இருக்குன்னு சொன்னாங்க. ஐயா ஐயா எங்க 3 தலைமுறைக்கு கூட ஒருத்தர் சொல்லலன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நீ கட்டி பிடிச்சு அழுதாரு. கண்டு தெரியல அவருக்கு. 85 years old. யாரையோ கூப்பிட்டு வந்திருக்கிறாரு சுவிசேஷம் கேட்டதற்கு. ஆண்டோடைய வார்த்தை சொன்னேங்கிற ஒரு திருப்தி ஒரு பக்கம் தான், ஒரு பக்கம் ஏக்கம். இந்த அழிந்து போகிற ஜனத்தை குறித்து சபை தரிசனம் இல்லாமல் வாழுமானா அன்றைக்கு எருசலேமுக்கு நடந்த அதே காரியம் சபைகளுக்கும் நடந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். That is why I challenge you. Can you hear God's voice? Can you hear God's voice? In Singapore, in other nations, in Albania, people are waiting. ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் அழகாக இருக்குது என்பதை சொல்ல வேண்டிய சபை தன்னையே பேணிக்கொண்டு தனக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருக்குமானால் அழிந்து போகிற ஜனத்திற்கு பிறகு வழி இல்லை. இன்றைக்கும் அதே புலம்பல். The exalted Savior has got an expectation. உயர்த்தப்பட்ட ஆண்டவருடைய உள்ளத்தை கொஞ்சம் பார்க்க மாட்டீர்களா? யாரை நான் அனுப்புவேன்? யார் போவான்? எமது காரியமாக என்ன செய்வான்? என்ன செய்வாய் என்கிற துடிப்பு. 40 வருடங்கள் மிஷனரியாக பணிபுரிந்து இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு பிரயாணம் பண்ணிக்கொண்டு இருக்கிற என்னை விட்டு ஒரு நாள் எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் 40 வருடத்துக்கு முன்னதாக ஆண்டவருடைய அழகான கண்களில் இருந்து ஓடுகிற கண்ணீரையும் ஒரு சத்தத்தை கேட்ட மனுஷன் நான். Son, if you don't go, I have none. நீ போகலனா எனக்கு யாருமே இல்லை. சத்தம் என் காதில் ரீங்கரித்து 40 years I preached thousands and thousands and millions. ஒரே நாள்ல 30,000 பேருக்கு ட்ராக் இந்த கையில் கொடுத்தது. ஒரே நாள்ல 30,000 people receive tracks. But still, my God's eyes are wet. என்னுடைய ரட்சிப்புடைய கண்கள் கண்ணீராலே நிறைந்தே இருக்கிறது. நீ என்ன செய்வீங்க? போன ஜனவரி மாசம் சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் 60,000 பேர் இந்த கூட்டத்தில் பேசிட்டு நான் போகும்போது என்னை சந்திக்க ஒரு 85 வயசு போல காட்சி எடுத்த ஒரு சகோதரி, பிரதர் அப்படின்னு ஒரு என்வெல்ப் கொடுத்தாங்க. அவசரமா வாங்கிட்டு மேடைக்கு போட்டு இருந்தது. நான் அந்த கடிதத்தை படிக்கல, வீட்டுக்கு போய் தான் படித்தேன். அதுக்குள்ள இந்தியன் ருபீஸ் 10,000 இருந்தது. நான் அந்த கடிதத்தை படிக்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, அன்புள்ள அண்ணனுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னை பார்த்தால் 85 வயது போல் தோன்றுகிறது, எனக்கு 65 வயது, உங்களுக்கு 66 வயது ஆகிவிட்டது, நீங்கள் எனக்கு அண்ணன். I killed myself for my family. என் சகோதரனுக்காக சகோதரிக்காக என் உடலையே உருக்கி திருமணமாகாமல் என் பலத்தை எல்லாம் செலவழித்து அவளுக்காக ஓடினேன். நான் ஒருவரும் என்னை கண்டுகொள்ளவில்லை. எனக்கு ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கிறது. 6 மாதங்களுக்கு முன்னதாக உங்களுடைய செய்தி ஒன்றை ஒரு கூட்டத்தில் கேட்டேன். வீட்டிற்கு போய் ஏங்கி ஏங்கி அழுதேன். என் குடும்பத்திற்காக இவ்வளவு செலவழித்தேன், என் ஆண்டவருக்கு வந்து செய்யவில்லை என்று அழுதேன். இரவு வேளையில ஆண்டவரை தட்டி எழுப்பி இப்பவும் முடியும் என்று சொன்னார்.
ஆண்டவரே, என் பலனெல்லாம் போயிட்டு சரீரம் கழிந்துட்டு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் வீட்டுக்கு முன்னதாக 20 அடிக்கு 10 அடி நிலத்தை காண்பித்தார். 20 feet by 10 feet. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். நானும் ஒரு குடிசையில் இருக்கிறேன், எப்படியோ வாழ்கிறேன், கொஞ்சம் பென்ஷன் கிடைக்கிறது. தமிழகம் 25 கிலோ 1 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கிறார்கள், அதை வைத்து இப்படியோ கழுவி கொண்டிருக்கிறேன். அந்த நிலத்தை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் போய் கடையில் போய் பூக்களுடைய விதைகளை வாங்கி கொண்டு பயிரிடு, பூக்களை உண்டாக்கி அதை விற்று என் சேவைக்கு கொடி சொன்னதுனால போனேன். In 6 months time I will grow some flowers, sold it for 10,000 rupees. I will give it to you. அருமையானவர்களே, நான் சொல்ல விரும்புகிறேன், we always conduct a mini crusade for 10,000 rupees. That is our subsidy rate to our churches. I gave it one church. 2,000 people listened to the gospel for the first time because of that one old woman who lost all her strength by the flowers. மறுபடியும் இந்த வருஷம் சென்னைக்கு போனபோது அவங்களை சந்திக்கல. நான் ஃபோன்ல இன்னொரு அபிமானம் கான்டாக்ட் பண்ணாங்க. அண்ணே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாக போற நேரத்துலயும் 2000 பேருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு என் சின்ன பணத்தை நீங்க உபயோகப்படுத்திட்டீங்க. நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாகும் வர உங்களோடு கூட பின்னால இருந்து அறியாத ஜனங்களுக்கு சொல்வதற்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணிட்டு ஃபோன்ல ஓன்னு அழுதுட்டாங்க. நீ எதுக்கு அழுதுறீங்க? சந்தோஷமா இது முன்னாலே நான் செஞ்சிருக்கணும், முன்னாலே செஞ்சிருக்கணும். If you listen to the voice of God, you will respond somehow, in some way. ஏதோ ஒரு விதத்துல தேவனை பொறுத்து here I am, என்னை அனுப்பும். You say, I cannot go on my own, I don't have strength, but you can send me. என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். நாளைக்கு ஏசாயா சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்டுறாரு. பிசாசிலையும் மூடத்தனத்திலையும் பண மயக்கத்திலையும் ஐஸ்வர்யத்தின் பெருமையையும் வாழ்கிறவட விடுதலை ஆக்கிறதுக்கு தேவன் உங்களை தந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம். Everybody close your eyes. I am closing just 2 minutes. Allow the Spirit of God to minister to you right now. ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்க அப்படின்னால brother, now I understand. I don't want to listen to the voices of angels and the praises of angels. I want to see the face of Jesus. I want to listen to the heart throb of my Lord. என் ஆண்டோடைய இதயத்தின் துடிப்பு புரிந்து கொள்வதற்கு என் செவிகளை தேவன் திறக்கணும், என் கண்கள் திறக்கணும், எனக்கு அர்ப்பணத்துக்குரிய ஒரு இதயத்தை தரணும்னு சொல்றதுக்காக ஏங்குகிற ஒரு சிலரை பார்க்கிறேன். I want to pray for you. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Here I am. இங்கே நான் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் நான் ஒரு கவியை பாடும்போது நீங்க உங்க கையை உயர்த்திக்கீங்க. நம்ம ஆராதனையில பாடாதே பாடல் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாகட்டும் ஆண்டவரே, இதை நான் இருக்கிறேன். உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிற அப்படின்னால எந்த விதத்திலேயாயினும் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இதை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிற ஒரு ஏசாயாவை தேடி தேவன் இங்கே வந்திருக்கிறார். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். ஆராதனை
உங்கள் மேல அந்த அக்கினி தடல் விழும்படியாக நான் ஜெபிப்பதற்கு நாளை காலையில் அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். அதனால உங்களை முன்னுக்கு கூப்பிடுதல் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. என் அருமை நண்பரும் எனக்கு தெரிந்த நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஜான் டேனியல் அவர்களை நான் கூப்பிடுகிறேன். Can you come forward and pray for this dear people, brother? Come. Hallelujah, hallelujah. அவரை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், but I know him. A man used by God in India. Now he is doing his doctorate here. அவர் வந்து ஜெபிக்கும்படியாக நான் அவரை அன்போடு கூட கேட்கிறேன். எழுந்து இருக்கிற மக்கள் 2 கரங்களை உயர்த்தி தேவத்தோடு இந்த பலிபீடத்தின் அக்கினி உங்கள் நேரம் வந்து இறங்குமானால் அவருடைய இதயத்தின் துடிப்பை நீங்கள் கேட்காமல் இருக்க முடியாது. அவருடைய இதயத்தின் துடிப்பை நீங்கள் கேட்காமல் இருக்க முடியாது. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. எழுந்திருக்கிற நேயத்தால் ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருடைய வார்த்தைகளின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாக தேவ மனிதன் ஜெபிக்க முடியாது கேட்கிறேன். கிருபை இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஒரு விஷயம் கூட எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இவ்வளவு மகத்துவமான சுவிசேஷத்தை உலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த மகா பெரிய பணியை எங்களை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன். மகத்துவங்கள் அடங்கியிருக்கிற அந்த வேதத்தையும் சத்தியத்தையும் எங்கள் கையில கொடுக்கிறப்பா கதாவே, எங்கள் கையில இருக்கிறதான இந்த பொக்கிஷம் அது மறைக்கப்படாதபடிக்கு, அது பிரகாசிக்க கதாவே, அது தன்னுடைய வேலையை செய்யும்படியாக அதை சுமந்து சொல்லுகிற பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருடைய மாற்றியுள்ளபடியாக ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்தது, அதை நாங்கள் அனுபவித்தது, இவைகளெல்லாம் உண்மையா இருக்கிறபடி நாங்கள் கதாவே, நாங்கள் இருக்கிற நிலைமையில திருப்தி அடையாதபடி கதாவே, உங்களுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு இன்னும் அதிகமாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள, கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு அதன்படியே செய்ய, நீர் போ என்று சொல்லுகிற நேரத்தில் புறப்பட்டு போக, பேசு என்று சொல்லுகிற நேரத்தில் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. எங்களை பின்னே இழுக்கிற எந்த சக்தியும் எங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு அவர்களிருந்து ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துவிடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக தங்களுடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவருக்காக நான் இன்னொரு படி எடுத்து முன்னேறி செல்ல வேண்டும். தேவனுக்காக நான் இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும். என்னையே தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எஜமானுடைய கையில பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு எழுந்து நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளை இந்த வேளையில் கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய மகிமையினால் அவர்களை நிரப்பினாக, உங்களுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பினாக. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகையால் புறப்பட்டு போகிறேன் என்று சொன்னேன். அதை போல கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னத்தை ஆலயத்தில் உணர்வுகளாய் அல்ல, தினசரி தங்களுடைய வாழ்க்கையை உணர்கிறவர்களாய், உம்மாலே முந்தி தள்ளப்படுகிறவர்களாய் இவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுடைய வசனத்தை தைரியமாக பிரசங்கிக்கிற உங்களுடைய உழைக்காரர்களை மாற்றி எழுதினார்கள். அதற்கு என்னெல்லாம் கர்த்தர் செய்ய நினைக்கிறேன், எப்படியெல்லாம் இவர்களை வரைந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அப்படியெல்லாம் நீ செய்வீராக. உங்களுடைய நடத்துகிறவர்கள் மேல இருக்கட்டும். செய்தி கொண்டு வந்து உங்களுடைய ஊழியக்காரருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால கர்த்தாவே, உங்களுடைய வசனத்தை எடுத்து விளக்கி எங்களுடைய நிலைமை, இந்த உலகத்தின் நிலைமையை விளக்கி காட்ட நீங்க அவரை பயன்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. பேசுகிற வார்த்தைகள் விருதத்தில் தொழித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறாங்க. இனி வருகிற நாட்களில் இருக்கிற இந்த கூட்டங்களை கூட கலந்து ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிதான் சுமூகமா நீங்களோடு கூட பேசுகிறாங்க. கர்த்தாவே, நீர் பேசுகிறதை கேட்டதன்படி செய்ய நீர்கள் உதவி செய்தபடியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. துதிக்கிற மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.